வணக்கம். மாடி தோட்டத்தில் நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி நம்மளோட செடிகளுக்கு உரம் கொடுப்போம். அதிக வளருதோ இல்லையோ, ஆனால் பக்கத்தில் இருக்கிற களைச்செடிகள் நல்லா வளர்ந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த களைச்செடிகளுக்கும் நடுவில் தானாக வளர்ந்து நஞ்சு இல்லாத, பூச்சி புழு இல்லாத அரிய காட்டுக்கீரைகள். இந்த கீரைகள் ரொம்ப சத்தான கீரைகள். மார்க்கெட்டில் கூட இது கிடைக்காது. இவ்வளவு அரிதான காட்டுக்கீரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற நல்ல நல்ல பதிவுகள் உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளோட தோட்டத்தில் நீங்கள் பார்க்குறது சங்குப்பூ. சங்குப்பூவில் 2 வகைகள் இருக்குது. நம்மகிட்ட ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்குது. இதை டீ போட்டு குடிப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது மாயன் கீரை. வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நான் பருப்பு போட்டு இந்த கீரை வச்சுருவேன். இப்படி மாடி தோட்டத்தில் நம்ம கீரைகள் வச்சுக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு செய்யணும்னு அவசியம் இருக்காது. நம்ம மாடிக்கு வந்தாலே நம்ம வாரத்தில் தினம் வேறு கீரைகள் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்கிற கீரை. இதை நான் சூப்பாக தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஹெல்த்தியானது கூட. இது ஒரு தடவை எப்படியோ விதை விழுந்து வந்துருச்சுங்க. எங்கே பார்த்தாலும் நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சிறு தும்பை. இந்த வெள்ளை கலர் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இதிலேருந்து தேன் சாப்பிட்ருக்கோம் இல்லையா? யாரெல்லாம் இதிலேருந்து தேன் சாப்பிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது முடக்கத்தான் ஒரு விதை விழுந்தால் போதுங்க. மாடித்தோட்டம் முழுவதும் முடக்கத்தான் தான். வாரம் ஒரு தடவை நான் முடக்கத்தான் தோசை வச்சுக்கிடுவேன். அந்த முடக்கத்தான் தோசை வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு, மிளகு, சீரகம் எல்லாம் வதக்கிட்டு நான் அரைச்சிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணி செய்வேன். ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது முள்ளுக்கீரை. ரொம்ப ஹெல்த்தியான கீரை. ஒரு தடவை விதை விழுந்துச்சுன்னா போதும், நம்மளோட மாடித்தோட்டம் முழுவதும் இருக்கும். இது நான் விதைக்காக விட்டுருக்கேன். நம்ம சின்னதாக ஒரு துளிரில் வரும்பொழுதே ஒரு 5-6 கீரைகள் இலை இருக்கும் பொழுதே நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா நிறையா பரவிடும். அடுத்து கீழா நெல்லி நம்மளோட கோழிகளுக்கு தான் நான் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது காணாவாழை. காணாவாழையில் 2 கலர் பூ இருக்கும். இது ஒரு ப்ளூ கலர், இன்னொரு லைட்டாக ஒரு வைலட் கலர் மாதிரி, பிங்க் கலர் மாதிரி இருக்கும். அது நம்மகிட்ட இன்னும் இல்லை. நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குது. இந்த காணாவாழை கீரையை கலவை கீரைகள் செய்யும் பொழுது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குறது அம்மான் பச்சரிசி. இது நான் துவையல் வச்சுருப்பேன். அதே மாதிரி இதோடைய அந்த பால் எடுத்து மறு இருக்கு இல்லையா, அதில் வச்சா உதுந்துரும்னு சொல்லுவாங்க. இது நம்ம கீழே இருந்து மண்கலவை ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து விதைகள் நிறையா பரவிட்டுருக்கு. அடுத்து இது கொடிப்பசலையில் இது சிவப்பு கலர் கொடிப்பசலை. ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் உள்ளதுங்க. எனக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருந்த நேரத்தில் இதையும் முருங்கைக்கீரையும் நான் வேக வச்சு மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு 48 நாள் குடித்தேன். உண்மையிலேயே அந்த 60ஆவது நாள் நான் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதனால் கொடிப்பசலை எங்களோட வீட்டில் கலவைக்கீரையிலையும் வரும். அதே மாதிரி சூப்பாகவும் அடிக்கடி எடுத்துப்போம். அடுத்து நீங்கள் பார்க்குறது இலப்பரண்டை. இந்த இலப்பரண்டையில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒடிச்சு வச்சோன்னா போதும், நல்லா வந்துடும். நான் இதை துவையல், சட்னி அந்த மாதிரி அடிக்கடி பண்ணிப்பேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கால்சியம் சத்து அதிகமான உள்ளது. இதிலே நம்மகிட்ட அந்த இன்னொரு நார்மல் பரண்டையும் இருக்குது, அது நான் காமிக்கிறேன். இது நாய்க்கடுகு. நான் இது வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணல, இது தானாக வந்திருக்குது. அடுத்து அந்த நாய்க்கடுகு பக்கத்திலே பாருங்கள், நிறைய குப்பைக்கீரை இருக்குது. இது போக சாரணக்கீரை நிறையா இருக்கும், முள்ளுக்கீரை நிறையா இருக்கும், மயில்பீலிக்கீரை நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நிறையா இருக்கும். இது எல்லாமே அம்மான் பச்சரிசி, நாயுருவி, இது எல்லாமே ஒரு கைப்பிடி போட்டு நான் கலவைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் பரண்டை. இந்த பரண்டையிலையும் நம்ம நல்ல துவையல், சட்னி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி நம்ம சட்னி வச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம அந்த ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஓமவள்ளின்னு சொல்கிற கற்பூரவள்ளியில் ரசம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பஜ்ஜி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது பின்னாக்கு கீரை. அடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறது மஞ்சனத்திலே நுனி பழம்னு சொல்லுவாங்க. அது பழமாக ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட தோட்டத்தில். இதுவுமே ஒரு 2 விதை தான் கிடச்சது. அது நான் போட்டிருந்தேன், அதிலிருந்து நிறையா வந்துருச்சு. இப்போ நிறையா விதைகள் அடுத்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இது நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.